மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மகாராஷ்டிராவில் பாஜகவின் ஆளும் கட்சி முதல்வரே காங்கிரஸில் இணைந்த சம்பவம் பாஜகவினர் பயங்கர அதிர்ச்சி. அதாவது மகாராஷ்டிராவில் நிதிஷ் ராணே என்ற எம்எல்ஏ இஸ்லாமிய சமூகத்தை இழிவாக பேசியிருந்தார். மகாராஷ்டிராவில் விரைவாக சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இது பாஜகவுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து நிதிஷ் ராணே மீது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்காக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பாஜக எம்எல்ஏ நிதிஷ் ராணே என்பவர் சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிதிஷ் ராணே அகமது நகர் மாவட்டத்தில் 2 பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அங்கு மகந்த் ராம்கிரி மகாராஜ் என்பவருக்கு ஆதரவாக இவர் பேசியிருந்தார். இந்த ராம்கிரி மகாராஜ் தான் கடந்த மாதம் இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபிக்கு எதிராக சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்தார். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டு இருந்தது. இந்த சூழலில்தான் அங்கே நிதிஷ் ராணே பேசும்போது, ராமகிரி மகாராஜுக்கு எதிராக யாராவது ஏதாவது சொன்னால் நாங்கள் உங்கள் மசூதிக்குள் நுழைந்து ஒவ்வொருவராக அடிப்போம், ஏதாவது பேசுவதற்கு முன்பு இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் என்று பேசியிருந்தார் நிதிஷ் ராணே. இவரது இந்த பேச்சு இணையத்தில் ட்ரெண்டாகியும் வருகிறது. அங்கு ஏற்கனவே பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் நிதிஷ் ராணாவின் இந்த பேச்சை பலரும் கண்டித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாராயண் ராணாவின் மகன்தான் இந்த நிதிஷ் ராணே. இவர் இப்போது மகாராஷ்டிராவின் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடக்கும் வன்முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்து அமைப்பினர் நடத்திய கூட்டத்தில் பேசும்போதுதான் நிதிஷ் ராணே இந்த சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்தார். நிதிஷின் இந்த பேச்சை அங்குள்ள எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடி வருகிறது. இது குறித்து போலீசாரிடம் சிலர் புகார்களும் அளித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் நிதிஷ் ராணேவின் இந்த கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதையடுத்து இஸ்லாம் சமூகத்தினர் மீது வெறுப்பை பரப்பும் வகையில் பேசியதாக இவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் தேர்தல் நெருங்கும் நிலையில் அங்கு திட்டமிட்டு வகுப்புவாத வன்முறையை உருவாக்க பாஜக முயல்வதாக மஜ்லிஸ் கட்சியும் விமர்சித்துள்ளது. இந்த நிலையில்தான் நிதிஷ் ராணாவின் இந்த பேச்சு இப்போது மகாராஷ்டிராவில் ஆளும் கட்சிக்கு எதிராக மாறிவிட்டது. இதனால் மகாராஷ்டிராவின் தற்போதைய முதல்வர் ஆட்சியில் தொடர்ந்து நீடிப்பதில் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே மகாராஷ்டிராவின் தற்போதைய முதல்வர் பாஜகவின் ஆதரவை விலக்கிக் கொண்டு இந்திய கூட்டணியில் தன்னை இணைத்து கொள்ள முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை கதிகலங்க வைத்துள்ளது.